ஹாய், குட் மார்னிங். இது என்ன பச்சை பசேல் இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் திப்பிலி கொடியை பற்றி, எங்கள் வீட்டில் வளர்கிற திப்பிலி கொடியை பற்றி. பட் எனக்கு அதோட யூசஸ்லாம் வந்துட்டு நிஜமாகவே வந்துட்டு நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தபோது ரொம்ப நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருந்துச்சு. நிஜமாகவே ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஆக்சுவலாக திப்பிலி நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப உதவுதுன்னு தெரியும். பட் எதுக்கெலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. இது மிளகு இருக்குது, அதாவது மிளகு இருக்குது பார்த்தீங்களா? மிளகும் வெத்தலைக்கும் அடுத்தபடியாக இது இருக்குது. ஆக்சுவலாக இந்த இலையை நமக்கு எதுக்கெலாம் பயன்படுத்தலாம்னா, சளிக்கு, கபம், காய்ச்சல், அப்புறம் இருமல், அப்புறம் வறட்டு இருமல், அப்புறம் வெள்ளைப்படுதல், வாய்வு தொல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இது பயன்படுது. ஆக்சுவலாக இது பச்சை மிளகாவை விட இது காரம் ரொம்ப கம்மி தான். ஏன்னா பச்சை மிளகாய் நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது அல்சரில் நம்ம கொண்டு போய் விட்டுரும். ஸோ நம்ம இதை பயன்படுத்தணும்னா நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பழங்குடி மக்கள், கிராம மக்கள் எல்லாமே அசைவம் நிறைய சாப்பிட்ட பிறகு இந்த திப்பிலி இலையை மென்று நம்ம சாப்பிட்றதுனால ஜீரண சக்தி அதிகமாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம இதை பயன்படுத்தணும். இதுதான் திப்பிலி இப்படி தான் இருக்கும். அது மிளகு மாதிரியே இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், மிளகு மாதிரியே இருக்கும். ஸோ நம்ம கண்டிப்பாக மிளகுக்கு அடுத்தபடியாக நம்ம பச்சை மிளகாய்க்கு பதிலாக இந்த திப்பிலியை பயன்படுத்துவோம். தேங்க்யூ.